நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 15 இராணுவ வீரர்களும் அக்குழுவின் மேஜரும் இமாலயாவில் 3 மாத காலம் பணிபுரிய சென்று கொண்டிருந்தார்கள். மிகவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் இடையிடையே பனிமழையும் அவர்கள் மலை ஏறுவதை மிகவும் கடினப்படுத்தியது. இந்த நேரத்தில் யாராவது ஒரு கப் காஃபி, தேநீர் கொடுத்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். அந்த மேஜர் மனமும் உடலும் ஆசைப்பட்டது. ஆனால் அது ஒரு வெற்று ஆசை என அறிந்தது. அவர்கள் பொருட்படுத்தாமல் 1 மணி நேரம் நடக்க வழியில் ஒரு பாழடைந்த சிறிய கடை போல் தோற்றம் கொண்ட ஒரு வடிவை கண்டார்கள். அது ஒரு தேநீர் கடை போலவே இருந்தது. ஆனால் பூட்டால் பூட்டப்பட்டிருந்தது அந்த கடை. அதிர்ஷ்டம் இல்லை, தேநீரும் இல்லை. ஆனாலும் நாம் சில நிமிடம் ஓய்வெடுக்கலாம் என்று நாமும் 3 மணி நேரம் நடந்து வந்திருக்கிறோம் என்றார் மேஜர். அதில் ஒரு இராணுவ வீரர் சொன்னார், சார், இது ஒரு தேநீர் கடைதான். உள்ளே தேநீர் தயாரிக்கும் எல்லாம் இருக்கக்கூடும். நாம் பூட்டை உடைக்கலாமா என்றார் அந்த இராணுவ வீரர். இது ஒரு தர்ம சங்கட நிலை. அவருக்கு தன்னுடைய தளர்ந்த வீரர்களுக்கு தேநீர் கொடுக்க பூட்டை உடைப்பதா அல்லது இப்படிப்பட்ட ஒரு தகாத காரியத்தை செய்யலாமா இருப்பதா என்று குழம்பினார் அந்த மேஜர். சிறிது நேரம் கழித்து அவர் மனதை விட அவரின் அறிவு ஜெயித்து விட்டது. வீரர்களிடம் பூட்டை உடைக்கச் சொன்னார் அந்த மேஜர். அவர்களின் அதிர்ஷ்டம், உள்ளே ஒரு தேநீர் தயாரிக்க எல்லாம் இருக்க பிஸ்கட்டும் பாக்கெட்டும் இருந்தது. எல்லோரும் தேநீர் பிஸ்கட்டை நன்றாக சாப்பிட்டு விட்டு இருந்தார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து புறப்பட தயாரானார்கள் அந்த இராணுவ வீரர்கள். நாம் இந்த கடையின் பூட்டை உடைத்து தேநீர் பிஸ்கட்டை உண்டோம். நாம் ஒரு மோசமான திருடர்கள் அல்ல. இது ஒரு சூழல்தான். நாம் இந்த தேசத்தை காக்கும் தேசத்தாயின் பிள்ளைகள். இப்படிப்பட்ட நினைவு அவரை வந்து இடிக்க அவர் 1000 ரூபாயை தன் பர்சில் இருந்து எடுத்து அந்த கவுண்டரில் இருந்த சர்க்கரை டப்பாவின் கீழே வைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு தன் குற்ற உணர்ச்சியை துறந்து புறப்பட்டார் அந்த இராணுவ வீரர்கள். அடுத்த 3 மாதம் கழித்து அவர்களின் தலைமையில் வீரர்கள் தீவிர கிளர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த இடத்தில் பணியாற்றி யாருக்கும் உயிர் சேதம் வராமல் இருக்க அடுத்த குழு வந்து அவர்களை விடுவித்தது. அதே வழியில் அவர்கள் திரும்ப அதே தேநீர் கடை. ஆனால் இப்பொழுது அது திறந்திருந்தது. அதன் முதலாளியும் இருந்தார், ஒரு வயதானவர். அந்த கடை முதலாளி திடீரென்று தனக்கு கிடைத்த அந்த 16 விருந்தாளிகளையும் வரவேற்று அமரச் சொன்னார் அந்த கடைக்காரர். எல்லோரும் தேநீர் பிஸ்கட்டு உண்டு கழித்தனர். அந்த வயதானவிடம் இப்படி ஒரு அத்வான இடத்தில் தேநீர் வைப்பது பற்றி அவரின் வாழ்க்கை சூழல் பற்றியும் பேசினார்கள். அவரிடம் பல அனுபவ கதைகள் இருந்தது. மிகவும் கடவுள் பக்தியுடன் பேசினார் அந்த கடைக்காரர். தாத்தா, கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையெனில் அவர் எதுக்கு உன்னை இப்படி இங்கே இவ்வளவு வறுமையுடன் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டார் அந்த வீரர். அப்படி சொல்லாத மகனே, கடவுள் நிச்சயம் இருக்கிறார். அதற்கு என்னிடம் சான்றே இருக்கு என்றார் அந்த கடைக்காரர். 3 மாதம் முன்பு சில தீவிரவாதிகளால் ஒரு விஷயம் தேவைப்பட்டதால் எனது மகன் மிகவும் அதிக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டான். நான் எனது கடையை மூடிவிட்டு எனது மகனை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றேன். அவர்கள் எழுதி கொடுத்த மருந்து வாங்க என்னிடம் பணம் இல்லை. இருந்தாலும் தீவிரவாதிகளுக்கு பயந்து யாரும் எனக்கு கடன் கொடுக்க வரவில்லை. என் நம்பிக்கை ஈற்று போய்விட்டது. கடவுளிடம் கதறி அழுதேன் நான். ஐயா, கணவான்களே, கடவுள் அன்று என்னுடைய கடைக்குள் வந்திருக்கிறார். நான் அழுது ஆற்றிக்கொண்டு என் கடையை வந்தடைந்த பொழுது என் கடையின் பூட்டை உடைக்கப்பட்டிருந்தது. நான் முழுதும் போய்விட்டது என்று நினைத்து கலங்கி பயந்து போய் உடைக்கப்பட்ட பூட்டை விலைக்கு உள்ளே சென்று பார்த்தேன் நான். அங்கே சர்க்கரை டப்பாவின் கீழ் 1000 ரூபாய் இருந்தது. உங்களுக்கு என்னால் அந்த 1000 ரூபாயின் மதிப்பை வார்த்தையால் சொல்ல இயலாது தம்பி. கடவுள் இருக்கிறார், என்றும் இருக்கிறார். இதைவிட என்ன சொல்ல முடியும் என்று முடித்தார் அந்த கடைக்காரர். அவர் கண்களில் அதற்கான நம்பிக்கையும் மிளர்ந்தது அந்த கடைக்காரருக்கு. அந்த 15 ஜோடி கண்களும் அந்த மேஜரின் ஒரு ஜோடி கண்களை இப்பொழுது துடிப்புடன் பார்த்தன. அந்த ஒரு ஜோடி கண் எதையும் சொல்லாதீர்கள் என்பதை ஒரு அதிகார ஆணையாக பிறப்பித்ததை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த மேஜர் எழுந்து எல்லாவற்றுக்கும் பணம் கொடுத்தார். அந்த முதியவரை தழுவிக்கொண்டு, ஆம் தாத்தா, எனக்கு தெரியும் கடவுள் இருக்கிறார் தாத்தா. உங்கள் தேநீர் மிகவும் அபாரமாக இருக்கின்றது. இதை அவர் சொல்லும் பொழுது அவர் கண்களில் ஓரம் படிந்த நீரத்தை மீதி பணிந்த 15 ஜோடி கண்களும் பார்க்க தவறவில்லை. இதில் இருக்கும் உண்மை என்னவென்றால், நீங்களும் யாருக்காவது கடவுளாகலாம் என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.